ஹை கைஸ். ஸோ சென்னை டு உடுமலைப்பேட்டையில் வந்துட்டேன். இப்போ உடுமலைப்பேட்டையிலேருந்து வால்பாறை. ஸோ சென்னையிலேருந்து வரும்போது ஃபுல்லாக மழை, அதனால் கேமரா அதையும் கனெக்ட் பண்ணவே முடியல. பட் இப்போது இங்கே ஓகேவாக தான் இருக்குது. இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் உடுமலைப்பேட்டை. செயின் லூப் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் கிளம்பியிருக்கேன். டைம் ஆல்மோஸ்ட் 8 ஆகுது. சி வால்பாறை போக எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு. ஆக்சுவலி திருச்சியிலேருந்து வரும்போது நாங்கள் வந்து ஐயலூர்னு ஒரு ஏரியாவில் டைவர்ஷன் எடுத்தேன். ஸோ அந்த ரூட் உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்தது. என்னுடைய ஹெல்மெட் கேமில் ரெக்கார்ட் பண்ணேன். பட் அன்எக்ஸ்பெக்டட்லி கேமரா கவரை ஓப்பன் பண்ணாமலே ரொம்ப நேரம் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்புறம் பழனி வந்து தான் ஒரு பிரேக்காக நிறுத்தினேன். ஸோ அங்கே தான் நான் அதை வந்து ரியலைஸ் பண்ணேன், என்னடா இது கேமராலே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ வீடியோவும் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போது இங்கே உடுமலைப்பேட்டையில் தான் எனக்கு பவர் பெட்ரோல் கிடைச்சிது. ஸோ பவர்னால் ஸ்பீடு, சென்னையில் எல்லாம் ஸ்பீடு சொல்லுவாங்க அந்த பெட்ரோலு. ஸோ டேங்க்கு ஃபில் பண்ணிவிட்டு உடுமலைப்பேட்டையிலேருந்து கிளம்பிட்டேன். பார்ப்போம் எப்படி இருக்குச்சோ. நீ மேலெல்லாம் மழையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ மழையாக இருந்துச்சுன்னா மறுபடியும் நான் கேமரா எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுருவேன். மழை இல்லாட்டி கண்டினியூ பண்ணலாம். நான் இப்போ யூஸ் பண்ணுற கேமரா வந்து Insta360X4. ஸோ லாஸ்ட் டைம் கொடைக்கானலுக்கு எடுத்துகிட்டு போனேன். இருக்குது, அந்த வீடியோஸ் இருக்குது. பட் என்னால் எடிட் பண்ண டைம் இல்லை. ஸோ டைம் கிடைக்கும்போது அதையும் எடிட் பண்ணோம். ஸோ வால்பாறை போகணுன்னா சென்னையிலேருந்து இது தாங்க பெஸ்ட்டு ரூட்டாக சொல்கிறாங்க. ஸோ சென்னை டு திருச்சி, திருச்சியிலேருந்து ஐயலூர் ஜங்ஷன் வந்துட்டு அங்கேருந்து டைவர்ஷன் எடுக்கணும். ரைட் எடுத்துட்டிங்கன்னா எரி ரோடுன்னு ஒரு ஏரியா. அண்ட் தென் எரி ரோடுக்கு அப்புறம் ஒட்டன்சத்திரம் ரூட்டில் வரணும். ஐயோ, இங்கே எந்த ரூட்டும் இல்லையே, நான் வேறு மேப் போடல. தேங்க்யூ. இதுதான் பிரச்சனைங்க, நான் மேப்பும் போடுற பழக்கம் இல்லை. ஸோ அமராவதி, திருமூர்த்தி. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் பாலக்காட்லேருந்து வரான். ஸோ இது வந்து பாலக்காடு ரூட்டுன்னு போட்டிருக்கு. பார்ப்போம், இன்னொரு 6 கிலோமீட்டர்ஸ் போகணுமா. ஆக்சுவலி நம்ம ஒட்டன்சத்திரம் டு பழனி ரூட்டு, பழனின்றதை விட உடுமலைப்பேட்டை ரூட்டு செம்மையாக இருந்ததுங்க. ஃபுல்லாக நல்ல சீனரிஸ் அண்டு எங்கே பார்த்தாலும் தென்னந்தோப்பு, நல்ல விண்ட் மில்ஸ், இந்த மாதிரி தான் இருந்தது எல்லாமே. ஃபுல்லாகவே வேறு லெவலில் இருந்தது. பட் என்னோடய கெட்ட நேரம் கேமரா கேப் எடுக்காமலே சூப்பராக ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன்.
பாருங்கள் விண்மில் வேறு லெவல். இங்கெல்லாம் ஃபுல்லாக நிறைய இடத்துல விண்மில்லுங்க. பட் விண்டும் இங்கே அதிகமாக தான் இருக்குது. நான் பழனி டு உடுமலைப்பேட்டை ரூட்டில் ரைட் பண்ணிட்டு வரும்போது நல்லா ஃபீல் பண்ணேன். நல்ல காற்று, லைட்டாக ஷேக் இருந்தது பைக்லேயும். பட் ஓகே. ஸோ 6 கிலோமீட்டர்ஸ் போக சொன்னாங்க, பார்ப்போம். உடுமலைப்பேட்டையிலே டேங்க்கெல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். ஏன்னா மேலே எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ எப்போவுமே நான் ஹில் ஸ்டேஷன் எந்த ஹில் ரைட் பண்ணாலும் ஸோ அதோட மலை அடி வாரத்துலேயே டேங்க் ஃபில் பண்ணுறது பழக்கம் எனக்கு. ஸோ அவர் சொன்ன ஜங்ஷன் இது தான் போல், பைபாஸ். ஓகே, ஸ்ட்ரைட்டாக போனால் பொள்ளாச்சி. ஓகே, ரைட்டில் போனால் பொள்ளாச்சி. அங்கே பாருங்கள் எவ்வளோ விண்மில் பிளான்ஸ் இருக்கு. பொள்ளாச்சி, கோயம்புத்தூர். வால்பாறை இந்த சைடு தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது லெஃப்டில் போன ரூட் வந்து பழனிக்கு போக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் ரைட் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக ரைட் எடுத்தேன். அதே சமயம் அவர்கிட்ட கேட்கும் போதும் அவர் இந்த ரூட்டு தான் சொன்னார். பார்க்கலாம். எங்கன்னா டைரெக்ஷன் சைன் போர்டு இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். கணபதி பாளையம். எல்லோரும் ஸ்கூலுக்கு காலேஜுக்கெலாம் போகிறாங்க போல். இன்றைக்கி ஃப்ரைடேயில் நம்ம தான் ஊர் சுற்றிட்டு இருக்கோம். ஐயோ, அங்கே ஒரு லெஃப்ட்டு கட் ஆகுதே. யாரையாச்சும் கேட்டு பார்ப்போம். இங்கே ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்காரு. நான் நினச்ச மாதிரி அங்கே தாங்க கட் பண்ணோம். பட் இருந்தாலும் கேட்டோம், அது ஒரு சந்தோஷம். ஒரு கிலோமீட்டர் சுற்றுறோம். பட் இட்ஸ் ஓகே, 1 கிலோமீட்டர் தான், பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஆடியோ ரெக்கார்டிங் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் ரூமுக்கு போய் தான் செக் பண்ணி பார்க்கணும். வால்பாறைக்கு நான் வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைமு. இதுவரையிலும் வால்பாறைக்கு ஒரு வாட்டி கூட வந்ததில்லை. பட் மூணாருக்கு 2 டைம் போயிட்டேன். கொடைக்கானல் நிறைய டைம் போயிட்டேன். ஊட்டிலாம் சும்மா அடிக்கடிக்கு போகிறதுங்க. ஊட்டி, ஏற்காடு, இன்னும் கொல்லி ஹில்ஸ், அதுவும் நான் இன்னும் ட்ரை பண்ணலை. பட் அது ரொம்ப நாளாக போகணுன்னு பிளான் பண்ணுவேன். பட் மிஸ் ஆகிட்டே இருக்கும்.
டு பி ஃப்ராங்க் எவனும் வரமாட்றாங்க கொல்லிமலைக்குன்னா. ஸோ இந்த ரைட்டு தான் சொன்னாங்க. லெட்ஸ் சி. தேனி, திருப்பூர், டு பி ஃப்ராங்க் அந்த அய்யலூர் டு ஒட்டஞ்சத்திரம் ரூட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க. பட் என்னோடய கெட்ட நேரம், கேமரா லென்ஸ் கவரை கூட கழட்டாமல் நான் பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி அது ஹெல்மெட் கேமரா தான், நான் இந்த பைக் மவுண்ட் போடலை. ஏன்னா மழை அடிக்கடிக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தது. ஸோ பைக்கை நிறுத்தி ஸ்டாப் பண்ணி போடுற மாதிரி இருந்தது. வந்துட்டேங்க வால்பாறை 74 கிலோமீட்டர்ஸ். ஒரு வழியாக ரூட்டை பிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இன்னும் தைரியமாக போகலாம். பாலக்காடுலேருந்து ஒருத்தர் வரேன்னு சொன்னால், கால் பண்ண சொன்னால், எங்கேருந்து கால் பண்ணுறது? மொபைலெல்லாம் சேஃபாக உள்ளே வச்சுருக்கேன். பட் அவன் வந்துடுவான், நேரம் வந்துடுவான், ப்ராப்ளம் இல்லை. நம்ம என்ஹெச் வந்து ஸ்பீடுக்கு ஓகே, பட் நம்ம ஸ்டேட் ஹைவே தாங்க எப்போவுமே ஒரு என்ன சொல்கிறது, ரோடு அந்த வியூ இருக்கும், அந்த கிராமங்கள் நடுவில். ஸோ அதெல்லாம் எனக்கு ஸ்டேட் ஹைவேயில் ட்ரைவ் பண்ண ரொம்ப பிடிக்கும். பட் என்ன ஒன்று, அது ஏர்லி மார்னிங்கோடு முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம்லாம் போனால் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும். ஏன்னா ஊர்லாம் போகல இது. ஸோ டிராஃபிக் இருக்கும். இது வந்து ஹில் ஸ்டேஷன் ரோடுன்றதுனால காலியாக இருக்கலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மாதிரி ஸ்டேட் ஹைவேஸில் நிறைய கிராமம், டவுன்ஸ் இதெல்லாம் மீட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போது டிராஃபிக் இருக்கும். ரயில்வே ட்ராக். ஸோ இந்த ரயில்வே ட்ராக் தான் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் 74 கிலோமீட்டர்ஸ் அங்கே பார்த்தேன் நான் வால்பாறைக்கு. பார்ப்போம் இன்னும் எவ்வளோ. ஹில்லு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு தான் தெரியல. பட் ரோடு நல்லா இருக்குது, அந்தளவுக்கு மோசம்லாம் எதுவுமே இல்லை, ஸ்மூத்தாக தான் இருக்குது. இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தன் எங்கே அது சாலக்குடியிலேருந்து டைரெக்டாக வால்பாறை வரேன்னு சொல்லியிருக்கான். அவனையும் நான் போய் பிக்கப் பண்ணோம், வால்பாறையில் பிக்கப் பண்ணோம். பட்டு பார்ப்போம், எப்படியும் அவன் போகிற வழியில் கால் பண்ணுவான். ஆனமலை ஸ்கூல் பஸ். அங்கே பாருங்க, ஊரை வேற லெவலில் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதை நான் என்னோட ஹெல்மெட் கேமராவையும் ஆன் பண்ணுறேன். சரியா 8:15 ஆகுது இப்போது. பார்க்கலாம், மழை இல்லாட்டி நல்லாயிருக்கும். எப்படியும் 9:30 ஆகும்னு நினைக்கிறேன் மேலே போகிறதுக்கு. 10 கூட ஆகலாம். இந்த வீடியோ வந்து நான் எடிட் பண்ண போகிறது இல்லைங்க, அப்படியே டைரெக்டாக அப்லோட் பண்ணலான்னு ஃபுல்லாக எடுக்க போகிறேன். ஃபுல் ஸ்டெச்சு தான், பார்க்கலாம். ஏன்னா 256 GB மெமரி கார்டு இருக்குது. ஸோ 1.5 hours அது வந்து கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பார்ப்போம். அப்படியே இல்லைன்னா கொஞ்சம் பாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பட் மைக்கெல்லாம் ஆன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு தோணுது. ஏன்னா மைக் ஹெல்மெட்டுக்குள்ளே வச்சுருக்கேன்னா இன்னும் அதோட கண்ட்ரோல்ஸ் எனக்கு சரியாக தெரியல. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு இதான் ஃபஸ்ட் டைமு. DJI 1 வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அது ப்ராப்ளம் இல்லை.
உள்ளேருந்து எடுத்ததுமே கனெக்ட் ஆகிடும். பட் இதில் சுவிட்ச் ஆன்லாம் பண்ணணும், ஏதோ சிஸ்டம் இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வால்பாறைக்கு நம்ம கோயம்புத்தூர் சைட்லேருந்தும் ஏதோ ஒரு ரூட் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அந்த கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது அந்த ரூட் ஈஸி சொன்னாங்க. இது வந்து நம்ம சென்னையிலேருந்து வர்றதுனால நம்ம இதுதான் பெஸ்ட்டு ரூட்டுன்ட்டு எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணாங்க, எனக்கு சொன்னது அதுதான். ஸோ அதனால தான் நான் வந்து திருச்சி, திண்டுக்கல், அப்புறம் அய்யலூர்னு ஒரு ஊர், அங்கே அதாவது திருச்சி திண்டுக்கல் என்ஹெச்சில் அந்த அய்யலூரில் டைவர்ஷன் எடுத்து எரி ரோடுன்னு ஒரு ஊர் அப்படியே வந்து, பட் அந்த ரூட் வேறு லெவலில் இருந்ததுங்க, சும்மா சொல்லக்கூடாது. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் என்னோடய ரைடு. அதுவும் நல்லா அந்த ஏர்லி மார்னிங், ஸோ டார்க்லேருந்து அப்படியே ஒயிட்டாக மாறுற ஸ்டேஜி, ஐ மீன் டார்க்லேருந்து லைட்டிங் வர டைமு. ஸோ நல்லா இருந்தது. ரெக்கார்டும் பண்ணேன். என்ன ஒன்று ஹெல்மெட்டு கேப்பை தான் கழட்டல. அதை வேறு ஃபோன் பண்ணி என்னோடய ஃப்ரெண்டு பிரதீப் கிட்ட சொல்லிட்டேன். இன்றைக்கி நைட்டு வந்து அவனுக்கு கண்டென்ட் கிடச்சிருச்சு, அதை வச்சு தான் என்னை ஓட்டுவானுங்க. எரிசனம்பட்டி. இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால டிராஃபிக் இல்லைன்னு நினைக்கிறேன். மைட் பி சாட்டர்டே வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆனதும் டிராஃபிக் இருக்க சான்ஸ் இருக்குது. பட் லாஸ்ட் வீக் வந்து கண்டினியூஸ் ஹாலிடேஸ் இருந்ததில்ல, இண்டிபெண்டன்ஸ் டே, அப்புறம் சாட்டர்டே, சண்டே. ஸோ அதனால் டிராஃபிக் இருந்திருக்கலாம். பட் இன்றைக்கி எனக்கு நம்ம இதுவரையிலும் டிராஃபிக் பெருசாக இல்லை. அண்ட் மோரோவர் நம்ம சென்னை டு இந்த உளுந்தூர்பேட்டை இருக்குங்களா, அதுதாங்க கடுப்பு. ஃபுல்லாக ஆம்னி பஸ் டிரைவர்ஸு அவங்க டைமிங் ஃபாலோ பண்ணுறதுக்காக அடித்து ஓட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம வண்டியெலாம் அவங்களுக்கு பின்னாடி இருந்தால் தெரியவும் மாட்டேங்குது. பட் இப்போ எல்லாருமே பின்னாடி பேக் கேமரா யூஸ் பண்ணுறாங்க, அதனால சான்ஸ் இருக்குது தெரியறதுக்கு. பட் இருந்தாலும் பேக் வியூ கேமராவெல்லாம் பார்த்துட்டே எல்லாம் அந்த டிரைவரும் ஓட்ட முடியாது. அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் ஃப்ரண்ட் வியூவில் தான் இருக்கும். ஸோ அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து பஸ்ஸுக்கு பின்னாடி இருந்தால் அது பிளைண்ட் ஸ்பாட்டு. ஏன்னா மிரரோட இது வியூ வந்து சைடில் தான் காட்டுமே தவிர பின்னாடிலாம் தெரிய வாய்ப்பில்லை. பாருங்கள், இங்கே ஒரு அழகான ஒரு கிராமம், லைப்ரரியெலாம் இருக்குது இந்த கிராமத்தில். வயசானவங்களாம் பாருங்கள் எவ்வளோ காலையில் பேக் எடுத்துகிட்டு வேலைக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அநேகமாக அந்த 100 நாள் வேலை இது திட்டம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் விவசாயத்தை. எதிர்க்க ஹில் ஸ்டேஷன் தெரியுது, ஆழியார். ரைட்டுங்க, அனந்தா வந்து ஆழியார் தான் வந்துட்டு கால் பண்ண சொன்னான். ஸோ நம்ம ஆழியார் போயிட்டு கால் பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஃபோட்டோ ஷூட்டு. இங்கே பாருங்கள் வியூவை, வேறு லெவலில் இருக்குது. நான் ஃப்ரண்ட் கேமராவே ஆன் பண்ணுறேன். இது ஆன் பண்ணுறதுக்குள்ளே பாதி உயிர் போயிடும். ஆன் ஆகிடுச்சு. இப்போ ரெக்கார்டிங் போடுறேன் இருங்க. ஐயோ, ஸ்பீட் பிரேக்கர். இங்கே பாருங்கள், மல்லாடி வாரத்தில் ஒரு அழகான கிராமம். இவங்க லைஃப்பில் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நம்மளுக்கு இங்கே வந்தால் எப்படி இருக்குன்னு தெரியல. கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும், அப்புறம் உண்மையிலே போர் அடிக்குங்க. ஏன்னா நம்ம சிட்டி லைஃப்க்கு பழகிட்டோம். இந்த மாதிரி அழகான லைஃப்பெல்லாம் நம்மளால் அனுபவிக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும்.
TN14 சென்னை வண்டி தான் போல். எனக்கு இந்த பைக்கு ஓட்டும்போது டயர்ட்னஸ் தெரியல, அதே நான் கார் ஓட்டினா எனக்கு ஏன் தான் தெரியல பயங்கரமாக டயர்ட் ஆகுதுங்க. அது எனக்கு அநேகமாக அந்த ஏசி எஃபெக்ட்னு நினைக்கிறேன். பைக்கில் இருக்கும்போது நம்ம மேலே படுறது எல்லாமே நேச்சரான காற்று, பட் காரில் வந்து ஏசியை போட்டு ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஏர் கூல் பண்ணுறதுனால நம்மளுக்கு டயர்ட் ஆகிக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஆஹா அண்ணே, ஸ்பீடாக ரெக்கார்டிங் போட்டுடலாம். ஐயோ என்னங்க ரோடு பிரியுது. அமராவதி திருமூர்த்தி மலை. ஏய் வேற லெவல் போங்க. எரிசனம்பட்டி. சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி 2 வண்டி பார்த்துட்டேன், பட் அது இவங்கெல்லாம் சென்னை ஆளா இல்லை சென்னையிலேருந்து வண்டி எடுத்து இங்கே ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்களே தெரில. பசங்கள்லாம் ரெடியாக வரானுங்க, மேலே வந்து கலெக்டாக பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிக்கிறானுங்க. டாய் ஸ்கூல் பையன் பாருங்கள் எக்ஸல் ஓட்டிகிட்டு போகிறான். இன்னொரு டீம் திருச்சியிலேருந்து காரில் வந்துட்டு இருக்காங்க, பட் அவங்க என்ன ஸ்டேட்டஸ் எதுவுமே தெரியல எங்கே இருக்காங்கன்ட்டு. அவங்களும் வந்துடுவாங்க 10 மணிக்குள்ளே. ஆனைமலை, ஆனைமலை, எஸ். எனக்கு கொஞ்சம் மைலேஜ் வண்டியில் அடி வாங்குற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா யூஸ்வலாக 4000 போட்டேன்னா நான் வந்து ஊட்டி மேலேயே போயிடுவேன். பட் இங்கே வந்து 4000 பெட்ரோல் எனக்கு உடுமலைப்பேட்டையிலே காலி ஆகிடுச்சு. பட் உடுமலைப்பேட்டை எனக்கு தெரிஞ்சு ஒரு 400+ கிலோமீட்டர்ஸ் 500க்குள்ளே தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். பட் யூஸ்வலாகவே நான் வந்து எனக்கு நான் ஹேபிச்சுவேட்டட் எப்போவுமே அந்த ஹில் ஸ்டேஷனில் கீழே வந்து நான் டேங்க் ஃபில் பண்ணிவிடுவேன் எப்போவுமே. நிறைய ஸ்பீட் அம்ஸ் இருக்குங்க. ஏம்மா ஆல்மோஸ்ட் 11 o'clock ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ டைம் 8:23. டோட்டலாக நான் எடுத்த பிரேக் வந்து சென்னையிலேருந்து என் கூட என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார். அவர் செங்கல்பட்டை தாண்டி ஒரு இடத்துல சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் திண்டிவனம் நினைக்கிறேன், திண்டிவனத்தில் ஒரு பிரேக்கு. அதுக்கப்புறம் பிரேக் எதுவும் இல்லை திண்டிவனத்துக்கு அப்புறம். இல்லை திண்டிவனம் பிரேக் எடுக்கல, உளுந்தூர்பேட்டையில் தான் எடுத்தேன் நான். உளுந்தூர்பேட்டை அப்புறம் திருச்சி பக்கத்தில் ஒரு பிரேக் எடுத்தோம். அதுக்கப்புறம் திருச்சி டு திண்டுக்கல் ரூட்டில் வந்து அவர் வந்து காருக்கு மாற்றி விடணும். ஸோ அதனால் அங்கே கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணேன். அவ்வளோதாங்க. திண்டுக்கல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒட்டன்சத்திரம் இல்லை பழனியில் ஒரு 5 minutes பிரேக் எடுத்தேன். அதுக்கப்புறம் உடுமலைப்பேட்டை அங்கே டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு செயின் எல்லாம் லூப் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிளம்பலான்ட்டு கிளம்புனேன்.
நம்ம இப்போதைக்கு நம்ம அக்காமடேஷன் ரூமு காட்டேஜ் புக் பண்ணியிருக்கிறது வந்து, ஐயோ ஸ்பீட் அம்ப்பு, ஆமாம் யாரோ கால் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். யாராக இருக்கும், ஒரு நிமிஷம் இருங்க, ஸ்பேம்னு நினைக்கிறேன். ஹலோ, கட் ஆயிருச்சு, யாருன்னு தெரியலிங்க. ஏய் ஆனமலை சமத்தூர் நல்லா இருக்கான்னு நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆனைமலை தான் கொஞ்சம் மலை ரிலேட்டட் நேமாக இருக்குது. இப்படியே கெஸ் பண்ணி ஓட்ட வேண்டியதான், அப்படி இல்லாட்டி திரும்பி வர வேண்டியதான். இதுவரையில் நிறைய வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், பட் எதையுமே அந்தளவுக்கு போஸ்ட் பண்ணதில்லை. பார்க்கலாம் இதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக போஸ்ட் பண்ண முடியுதான்னு. ஆனமலை பொள்ளாச்சி 18 கிலோமீட்டர்ஸ் தாங்க வருது. இங்கே இப்போ இங்கேயும் சாப்பிட்ற மூடும் இல்லை, இதுக்கப்புறம் பிரேக்கும் இல்லை, ஸ்ட்ரைட்டாக வால்பாறை தான். பாருங்க வியூவை, இதுதாங்க ஸ்டேட் ஹைவேல மேட்ரு. ஸ்டேட் ஹைவேல வந்தாலே ஒரு நல்ல வியூ, பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் என்ன ஒன்று, கேர்ஃபுல்லாக ஓட்டணும், ஓவர் ஸ்பீடெலாம் எடுக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், ஸோ அது ஒன்று. 80 மெயின்டைன் பண்ணாலே ஓகே. ஸோ 80க்கு மேலெலாம் போக வேண்டாம், ஏன்னா ஸ்டேட் ஹைவேல எப்போ ஸ்பீட் ஹார்ம்ஸ் வரும்னு தெரியாது. அதே சமயம் நிறைய வில்லேஜ் இந்த இதுவெல்லாம் இருக்குது, டவுனெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ யார் எப்போ குறுக்க வருவான்னு தெரியாது. ஸோ அதனால் நம்ம ஸ்பீடு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கண்ட்ரோலில் வச்சுருந்தா பெஸ்ட்டு. ஓவர் ஸ்பீட்லாம் ரிஸ்க்கு தான், தேவையில்லை அது. ஆனமலை 16 கிலோமீட்டர்ஸ். நல்ல முத்து கவுண்டர், நாச்சி முத்து கவுண்டர், ஏதோ ஸ்கூலுங்க, ஸ்கூல் பேர் ரெட்டியார் மடம். ரெட்டியார் மடம் நான் நிறைய டைம் நியூஸ்லலாம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் ஃபெமிலியர் நேமாட்டம் இருக்குது. ஈயோ ஆண்டியூர் 5 கிலோமீட்டர்ஸ். இங்கே ஸ்கூல்ஸ்லாம் நல்லா இருக்குங்க. பட் என்னென்னா இதுதான், இங்கே சிட்டிக்கு வெளியே இருக்க ஸ்கூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கும், கிரவுண்டெல்லாம் பெருசாக இருக்கும். ஸோ நிறைய ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் சொல்லி தரலாம். சிட்டி உள்ளே இருக்க ஸ்கூல்ஸ்லாம் கிளாஸ் ரூம்ஸே சின்ன சின்னதாக இருக்கும். இல்லை கிரவுண்டு வந்து ஃப்ரண்ட்டில் ஏதாவது கொஞ்சம் இடத்த வச்சு அதான் கிரவுண்டுன்னு ஏமாற்றுவானுங்க. பாதி ஸ்கூலில் கிரவுண்டே இருக்காது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும் இங்கே. ஏன்னா இங்கே லோக்கல் எஸ்பெஷலி கொஞ்சம் எல்டர் ரைடர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் வந்து
சிக்னல் காட்டுறது, பின்னாடி திரும்பி சைடில் யார் வரான்னு பார்க்குறது, அந்த பழக்கமே இல்லை. அவங்க நினச்சா திரும்புவாங்க, நினச்சா ஓட்டுவாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுறது நல்லது. எல்லாத்தையும் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க, ஸ்பீடு, அவ்வளோதான். அங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிரச்சனைக்காக தான் நம்ம ஸ்பீடை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். ஆனைமலை ஆழியார் 14 கிலோமீட்டர்ஸ். ஸோ நான் ஆழியார் போயிட்டு அவனுக்கு கால் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா ஆழியார் ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், வால்பாறை. சென்னையிலேருந்து விழுப்புரம் வரைக்கும் மழை இல்லைங்க. விழுப்புரத்துலேருந்து செம மழை. பட்டு நான் இது ரெயின் கோட் வச்சுருக்கேன், அது போட்டு ட்ரைவ் பண்ணேன். பட் கேமராஸ் எல்லாம் பேக் பண்ணி உள்ளே வச்சுட்டேன். ஏன்னா ஆல்ரெடி மூணார் ட்ரிப்பில் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக திமுறை ஓட்டு வந்துட்டேன். மழையிலே மேலே போனது தான் எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு. ஆன் பண்ணால் ஒரே பர்னிங் ஸ்மெல்லு. அப்புறம் எடுத்துகிட்டு போய் இங்கே பாருங்கள், வேறு லெவல். ஏய், எவனா கூட இருந்தால் ஃபோட்டோ எடுக்கலாம், எவ்வளோ இல்லையே. என்னோடய ஃபோனும் சரியில்லை, டைமும் இல்லை. லைட்டாக கேமரா பொசிஷன் மாறுற மாதிரி இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். பட் டைட்டாக தான் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. கோயம்புத்தூர் 58 கிலோமீட்டர்ஸ், பொள்ளாச்சி 15 கிலோமீட்டர்ஸ். ஐயோ, பாதி தரலைங்களே. அப்பா, தோப்புக்கடை. ஏதோ ஒரு ஜங்ஷன் வருது, டைவர்ஷன் இருக்குமான்னு தெரியல,
பார்ப்போம். ஐயோ, சைன் போர்டு எதையும் காணுமே. யாரையாவது கேட்டுற வேண்டியதுதான். அது பொள்ளாச்சி. அண்ணா வால்பாறை எப்படின்னா? வால்பாறை எப்படி போகணும்? லெஃப்டா? நல்ல வேலை கேட்டேன், நல்ல வேலை கேட்டேன். இல்லாட்டி அப்படியே சைட்டாக போயிட்டு அப்புறம் திருப்பி வந்திருப்பேன். பரவாயில்ல, அது பழகி போயிடுச்சு, போயிட்டு போயிட்டு திரும்பி வர்றதுலாம். வேடச்சந்தூர் எங்க நிறைய ஃபெமிலியரான நேம்லாம் இருக்குங்க இந்த சைடு. ஊர் கிராமத்தோட நேம். அட்டக்கட்டியா, ஸ்பீடம்ப். குட்டீஸ்லாம் எல்லாம் ஸ்கூல் போகிறாங்க. சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த கிராமம். ரொம்ப அமைதியான ஒரு லைஃபுங்க. ஸ்ரீநித். விபத்து பகுதி, கவனமாக செல்லவும். இளநீ. ரோடு சூப்பர் ஆயிடுச்சுங்க. இங்கே அநேகமாக இது பைபாஸ் நினைக்கிறேன். அது வரலும் கிராமம். வால்பாறை 50 கிலோமீட்டர்ஸ். டாஸ்மாக்லாம் இருக்குது. யாருக்காவது தேவைப்பட்டா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு டாஸ்மாக் இருக்குது. அதாவது உடுமலைப்பேட்டையிலேருந்து வர ரூட்டில் கரெக்டாக வால்பாறை 50 கிலோமீட்டர்ஸ் இருக்க இடத்துல ஒரு டாஸ்மாக் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஆழியா டேம் 7 கிலோமீட்டர்ஸ். நம்ம குட்டீஸ் எல்லாம் ரோட்டில் ஜாலியாகிறாங்களே. பட் டைம் ஆக ஆக இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் டிராஃபிக் இருக்க சான்ஸ் நிறைய இருக்குங்க. டிராஃபிக்னா சிட்டி மாதிரி இல்லை, கொஞ்சம் ஸ்பீடாலாம் போக முடியாது. ஏன்னா எல்லாம் ஆஃபீஸ் போவாங்க. ஸோ கொஞ்சம் அந்த வெஹிக்கிள்ஸோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அங்கே பாருங்கள் மலையை. அநேகமாக மேலே மழை இருக்குன்னு தான் நினைக்கிறேன். கேமராவெல்லாம் அப்படியே பொத்தி உள்ளே வைக்க வேண்டியது தான். மூணாரில் என்னுடைய இன்ஸ்டா 360 கேமரா பர்ன் ஆயிடுச்சு. அண்டு அது என்னது, அது DJI Mic 1 அண்டு DJI Mic 1, அப்புறம் ஹெல்மெட்டு, ப்ளூடூத் மைக், இது 3 எகிரிச்சு. பட் ஹெல்மெட் ப்ளூடூத் மைக் வந்து வாரண்ட்டி கிளைம் பண்ணி ஏன்னா அது 1 இயர் வாரண்ட்டி இருந்தது. அதுவும் இல்லாமல் இது வந்து ரெயின் ப்ரூஃப்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வாங்கிட்டேன். அங்கே பாருங்கள் மேலே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தெரியுது, செம்மைங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் எனக்கு அந்த வியூ செம்மையாக இருந்தது. ரோடும் சூப்பராக இருக்குங்க.
நான் ஆழியார் டேம் வரலும் ஒரு வீடியோவாக போடுறேன். அண்ட் தென் அங்கே கட் பண்ணி ஆழியார் டேம் டு வால்பாறை வந்து இன்னொரு வீடியோ போடுறேன். ஏன்னா ரொம்ப டைம் லென்த்தாக இருக்கும். ஏன்னா நான் எதுவும் எடிட் பண்ணுற ஐடியாலையும் இல்லை. எடிட் பண்ணாலே எடிட் பண்ணணும்னு நினச்சாலே அந்த வீடியோ அப்லோட் ஆக மாட்டேங்குதுங்க. அவ்வளோ சோம்பேறி தானே இல்லை. நைட் ஷிஃப்ட்டு வீடியோ ஒர்க் பண்ணிவிட்டு தூங்கி எழுந்திரிச்சா மணி 2 ஆயிடுது. அப்படியே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஈவினிங் ஆகிடுது. மறுபடியும் லேப்டாப் எடுத்துகிட்டு உட்கார வேண்டியதாகிடுது. ரோடு பாருங்கள், நம்ம ஸ்டேட் ஹைவேவை வேறு லெவல். பட் நம்ம தமிழ்நாட்டில் ரோட்ஸ் எல்லாம் செம்மங்க. நான் இதுவரையிலும் ரைட் பண்ண மோஸ்ட் ஆஃப் த ரோட்ஸ் எல்லாமே சூப்பராக தான் இருந்தது. அவ்வளோ ஒஸ்ட்டுலாம் சொல்லவே முடியாது. ஏய் என்னடா பண்ணுற? மைக்கில் ரெக்கார்டிங் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். அநேகமாக விண்டு நாய்ஸ் இருக்கான்னு தெரியல. இப்போ ஹெல்மெட் உள்ளே தான் இருக்குது மைக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சம் இது வரலாம். இதுதான் ஃபஸ்ட் டைமு நான் யூஸ் பண்ணுறது. புதுசாக வாங்கி எங்கே யூஸ் பண்ண இல்லை, இதுதாங்க ஃபஸ்ட்டு. இங்கே நிறைய குட்டி குட்டி கிராமங்கள்லாம் இருக்குங்க. எஸ்பிஐ ஏடிஎம்லாம் கூட இருக்குங்க. வால்பாறை 44 கிலோமீட்டர்ஸ். பரவாயில்லைங்களே. ஆழியார் 2 கிலோமீட்டர், குரங்கு நீர்வீழ்ச்சி 6 கிலோமீட்டர், வால்பாறை 44. இன்னும் 1 ஹவரில் போயிடலான்னு நினைக்கிறேன். டைம்னா 8:43. 10 o'clock முன்னாடியே போயிடலாங்க. இன்னும் 2 கிலோமீட்டர்ஸில் நம்மளுக்கு அந்த ஆழியார் டேம் தெரியுதான்னு பார்ப்போம். பேஸ் பண்ணி பிளான் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி பிளான் பண்ணுவோம். எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்புறாங்க. நான் மட்டும்தான் சோறு தண்ணி இல்லாமல் ஓட்டுன்னு இருக்கேன். பாருங்க நம்ம மலையை. இதுவரையிலும் 46 minutes ரெக்கார்ட் ஆகிருக்கு. இந்த பேட்ரி பேக்கப் 1.5 மணி நேரம்னு சொல்லியிருக்காங்க. அதையும் செக் பண்ணிடுவோம். ஓ இதான் டேம் வியூவா? வேறு லெவலு. உங்களுக்கு தெரிஞ்சா பாருங்கள், நான் கேமராவில் ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். ஏய் ஆழியார் அணை 1962 வேறு லெவலுங்க. பட் இப்போது ஃபோட்டோ எடுக்க முடியாது. பட் இதுலேயே நீங்கள் வியூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வரும்போது நிறுத்தி எடுக்கலாம். சீக்கிரமாகவே கிளம்பிடுறேன். ஏன்னா வரும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். இப்போ நைட்டு ஃபுல்லாக ரைட் பண்ணிகிட்ருக்கேன்ல, ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரமாக மேலே ரூமுக்கு போக முடியுமோ, மேலேன்னா மலைக்கு மேலே போயிடுவோம். குரங்கு வீழ்ச்சி. ஓ
இதுதான் ஆழியார் டேம் போல் இருக்குங்க. இதோட இங்கே இது ஒரு வியூ பாயிண்ட் போல் நிறைய பேர் போகிறாங்க. நிறைய டூரிஸ்ட் பஸ்லாம் நிற்கிது. ஆழியார் இல்லம். ஏய், என்னங்க எல்லாம் இங்கே தங்கிட்டாங்க. கீழே ரூம் எடுத்து தங்கிட்டு மேலே போய் பார்த்துட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து வால்பாறையிலேருந்து இன்னொரு 20 கிலோமீட்டர்ஸ் போகணும். அங்கே பாருங்கள் ரோடு வியூவை. வால்பாறையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் அதிரப்பள்ளி. ஸோ அந்த 20 கிலோமீட்டர்ஸில் தான் நம்மளுக்கு ரூம் புக் பண்ணி, ரூம்னா காட்டேஜ் மாதிரி புக் பண்ணியிருக்கோம். அங்கே போயிட்டு காட்டேஜ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். வீடியோ எடுக்கிறதோடு சரி எங்கே போடுறேன், பட் ட்ரை பண்ணுறேன். எப்படியோ காரில் வரும்லாம் இங்கே நின்று சாப்பிட்டு தான் வருவானுங்க போல். ஸ்ரீ பாலாஜி திருக்கோயில் 38 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ அநேகமாக நம்ம ஹில் ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெகுலர் செக்கப் தான்.